பாருங்க, இதுதான் நான் வளர்க்குற ஸ்கை. பறவைகள் அப்படியே யாரையும் நம்பிட மாட்டாங்க. அவங்களோட ட்ரஸ்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருத்தரை நம்பிட்டாங்கண்டா அது லைஃப் லாங் தான். இப்போ பாருங்க, என்னைய விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. சின்ன சத்தம் போட்டு கூட என்னைய அழைப்பான். அவனுடைய அந்த பீக் அழகால் டச் பண்ணி என்னைய ஒருக்கா தடவுங்க அப்படின்னு சொல்கிற இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மக்கிட்ட இறக்கைகள் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அவங்கள கேஜில் அடைக்காமல் அன்போட சுதந்திரமாக வளர்த்தா தான் அது நம்ம இன்னும் அதிகமாக நம்பும். நாயும் பூனையும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு வந்து சீக்கிரம் காட்டும். அதே நேரம் அவங்களுடைய அன்பை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒருக்கா சாப்பாடு போட்டாலே அது லைஃப் லாங் மறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பறவை நம்புறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் அந்த அன்பு திருப்பி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தோணும், லைஃப் லாங்காக தோணும். ஸோ அதனால் கேஜில் அடைச்சி வச்சு வளர்க்காதீங்க. அதுக்கு தேவையான பாதுகாப்பு வீட்டில் செஞ்சு அதை வெளியில் வச்சு வளவுங்க. ஒரு தூங்குகிற நேரங்களில் சின்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் உள்ளே வச்சு நீங்கள் அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா பரவாயில்ல கேஜுக்குள்ளே. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கேஜை விட்டு வெளியில் அன்பாக வளருங்க.